ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மினி விலாக் 383 வியாழக்கிழமை மணிக்கு எடுத்த வீடியோ. காலையில் சாப்பாடு அடுப்பில் வச்சு விட்டு வேர்க்கடலை வறுத்துட்ருக்கேன். வேர்க்கடலையை ஆற வச்சுட்டு அதே கடாயில் வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கலான்ட்டு வதக்கிட்டுருக்கேன். எண்ணெய் ஊற்றாமல் வதக்கி எடுக்கிறேன். சட்னி அரைச்சதுக்கப்புறம் தாளித்து வச்சாச்சு. குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடும் அதுக்குள்ளே வடித்து வச்சுட்டேன். நல்லா சூட ஆவி பறக்குது. கத்திரிக்காய் சாப்பாடு தான் கிளறி கொடுத்தேன். அதுக்கு முன்னாடியே கம்பு தோசை ஊற்றிட்டு அதில் ஆனியன் போட்டு கொடுத்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நானும் காலை சாப்பாடு கம்பு தோசை தான் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. வேணான்னு சொல்லுவாங்களோ என்னமோ நினச்சேன், ஆனால் சாப்பிட்டுட்டாங்க. லஞ்சுக்கு கத்திரிக்காய் சாப்பாடு, குழம்புல இருந்த வெண்டைக்காய் அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன். பையனுக்கு பப்பாளி, பொண்ணுக்கு ஆப்பிள் கட் பண்ணி பேக் பண்ணி ஸ்கூல் அனுப்பியாச்சு. நான் 2 தோசை ஊற்றி வேர்க்கடலை சட்னி வச்சு நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டு கிளம்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கம்பு கஞ்சியாக குடிச்சிட்டு தோசை ஊற்றி சாப்பிடவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மதியம் லஞ்சுக்கு முளைக்கட்டின பச்சைப்பயிறு, மாதுளை, ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டதா என்னான்னு தெரியல, அப்படியே மூக்கெல்லாம் அடைக்குது. கோலம் போடலான்னு சொல்லிட்டு மாவரைச்சி காய வச்சிட்டு இருக்கேன். எனக்கு இது ரெடி ஆகுதுன்னு தெரியல. அப்படியே ஃபங்கல்ஸ் மாதிரி வேறு லைட்டாக வந்துட்டுருக்கு. அதனால் வெயிலில் வச்சுட்டேன். ஈவினிங் டைம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. வாக்கிங் போனேன். பார்க்கில் ஒரு 4000 ஸ்டெப் கூட இருக்காது, ஒரு 3000 ஸ்டெப்பு தான் இருக்கும். நானே என் தங்கச்சியும் நடந்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். 6 மணி ஆகிறதுக்குள்ளே இருட்டாயிருது. கொசு வேறு வந்துடுது. அதனால் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். 3700 ஸ்டெப்பு. நைட் டின்னருக்கு கோதுமை ரவை உப்புமா, காரக்குழம்பு, வெண்டைக்காய் காரக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன். காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணாதவங்க சிரிப்பாங்க. எனக்கு சூப்பராக இருந்தது. நைட்டு முருங்கைக்கீரை கிள்ளி வச்சுட்டு தூங்க போயிட்டேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.